Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜய் சடைமான் வழங்க கேட்கலாம். விஜய் சடைமான், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. மதுரையில் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் வீணாகும் என கூறி வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்காமல் பெரியார் கால்வாய் பாசன வழியாக மதுரைக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. சோழவந்தான் குருவித்துறை பகுதியில் சித்திரை திருவிழா கொண்டாடுவதில் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். தண்ணீர் இல்லாமல் நேற்று நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் குருவித்துறை பகுதிகளில் கள்ளழகர் வைகாட்டில் இறங்குவது போல மதுரையில் சோழவந்தான் கணேச நாராயண பெருமாள் கள்ளழகராக வேடம் புரிந்து சோழவந்தான் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறும். இதைத் தொடர்ந்து குருவித்துறையில் சித்திரத வல்லவர் பெருமாள் கள்ளழகர் வேடம் புரிந்து குருவித்துறை வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறும். இந்த ஆண்டு பொதுப்பணித்துறையினர் வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்காமல் மாற்று வழியாக பெரியார் கால்வாய் பாசன வழியாக மதுரை செல்லூர் கம்மாய்க்கு தண்ணீரை திறந்து விட்டுள்ளனர். இதனால் அங்கிருந்து மதுரை செல்லூர் ஆற்றுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. நேற்று இது சம்பந்தமாக நம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. முறைப்படி வைகை ஆற்றின் வழியாக பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் திறந்து விட வேண்டும். முல்லை பெரியார் கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கக்கூடாது. சோழவந்தான் மற்றும் குருவித்துறையில் சித்திர திருவிழா கொண்டாடுவதற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து இன்று காலையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சோழவந்தான் மற்றும் குருவித்துறையில் இருக்கும் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி விஜய் சடைமான்.